மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். இதுவரை யாம் உங்களுக்கு பல முன்னெச்சரிக்கைகளை கொடுத்து வந்துள்ளோம். இனியும் தொடர்ந்து கொடுக்க உள்ளோம். சில ஆயத்த பணிகளை செய்வதற்கு உங்கள் உதவியும் தேவை என்பதால் தேங்க்ஸ் எனும் அன்பளிப்பு மூலம் உங்களது ஆதரவை தெரிவிக்கலாம். அதோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். யாம் இருள் பேசுகிறோம். சென்ற காணொளியில் 2 பொருட்கள் ஒன்றாக இணையும் பொழுது நீங்கள் உணரும் நொடி போன்ற காலத்தை பற்றி சென்ற பகுதியில் கூறினோம் அல்லவா? இந்த பகுதியில் சுழற்சியால் உணரப்படும் காலத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். பெரும்பாலும் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் எப்பொழுதுமே ஒன்றோடு ஒன்று இணைவது மட்டுமே இல்லை. மாறாக சில பொருட்கள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பூமியையும் சந்திரனையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சந்திரனும் பூமியும் அருகில் இருந்தால் கூட ஒன்றோடு ஒன்று இணையாமல் சந்திரன் பூமியை சுற்றி கொண்டே இருக்கிறது அல்லவா? இந்த சுழற்சி நடக்கும் கால அளவைத்தான் ஒரு நாள் என்று உங்கள் உலகில் பல இடங்களில் இன்று வரை கணக்கில் வைத்துக் கொள்ளப்படுகிறது. இதில் அரேபிய மற்றும் சீன பாலைவனங்களில் நீங்கள் கண்டுபிடித்த நாள்காட்டிதான் சந்திர நாள்காட்டி. பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சந்திரன் தொடர்ந்து வளர்ந்து வந்து பின்பு தொடர்ந்து குறைந்து கொண்டு வருவது போலவும் தெரியும். பார்ப்பதற்கு எளிதாக கண்டுபிடிக்க முடிவதால் ஒவ்வொரு பிறை உதிப்பதையும் ஒவ்வொரு நாளின் தொடக்கமாகவும் சந்திரன் வளர்ந்து மறைந்து வரும் ஒரு முழு சுழற்சியை ஒரு மாதமாகவும் கணக்கில் வைத்துக் கொள்ள ஆரம்பித்தீர்கள். இந்த முறையானது இன்று வரையிலும் பல இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக, உங்கள் மனித இனத்தில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் மனித கூட்டங்கள் ஹிஜ்ரி நாள்காட்டியை பின்பற்றுகிறார்கள். ஹிஜ்ரி நாள்காட்டியில் ஒவ்வொரு வளர்பிறையில் வரும் 3ஆம் பிறையை மாதத்தின் தொடக்கமாக கணக்கில் கொள்கிறார்கள். இந்த சந்திரனை வைத்து எளிதாக கண்டுபிடித்த நாள்காட்டியில் ஒரு சிக்கல் இருக்கிறது. சந்திரன் சில நாள் பகலில் உதிக்கும், ஆனால் வேறு சில நாட்களில் மாலையிலும் இரவிலும் கூட உதிக்கும். இதனால் நாள் மற்றும் வேளைகளில் குழப்பம் உண்டானது. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு தான் சூரிய நாள்காட்டி உருவாக்கினீர்கள். இன்றைய நவீன உலகில் பெரும்பாலான மனித கூட்டங்கள் பயன்படுத்தும் ஆங்கில நாட்காட்டி என்பது சுத்தமான சூரிய நாட்காட்டிதான். இதற்காக சூரியன் மற்றும் பூமியின் சுழற்சியை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சூரிய நாட்காட்டி என்பது சந்திர நாட்காட்டியைப் போல மிகவும் எளிதானது அல்ல. ஏனென்றால் சூரியன் உங்கள் பார்வைக்கு என்றுமே முழுமையாக தான் இருக்கும். சந்திரன் போன்று வளர்ந்து குறையும் பிறையாக இருக்காது. அதனால் சூரியனை நேரடியாக கணக்கில் கொள்ளாமல் பூமி தன்னை தானே சுற்றிக் கொள்வதால் வரும் வேளைகளை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு விடியலையும் ஒவ்வொரு புதிய நாளாக கணக்கில் கொண்டீர்கள். சரி, இதில் சூரிய மாதங்கள் எவ்வாறு பிறந்தன? சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பாக வானத்தில் தெரியும் நட்சத்திர கூட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்த நீங்கள் ஒவ்வொரு 30 விடியல்களுக்கும் இந்த நட்சத்திர கூட்டம் முழுமையாக மாறுவதையும் கண்டு கொண்டீர்கள். அதனால் இந்த நட்சத்திர கூட்டம் மாறும் ஒவ்வொரு காலத்தையும் மாதமாக மாற்றினீர்கள். 12 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த நட்சத்திர கூட்டங்கள் சுழற்சி அடைந்து மீண்டும் வருவதால் இந்த 12 மாத சுழற்சியை ஒரு வருடம் என்று கணக்கில் கொள்ள ஆரம்பித்தீர்கள். உங்கள் கணக்கில் உள்ள ஆங்கில மாதங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டம் சூரிய விடியலின் போது தெரியுமா என்றால் இல்லை என்பதே உண்மை. பல்வேறு உலக அரசியல் காரணங்களுக்காக அந்த நடைமுறையை சற்று வித்தியாசப்படுத்தி இன்று வரை அதை உங்களை பின்பற்ற வைக்கிறார்கள். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் ஜனவரி மாதத்தின் மத்தியிலிருந்து பிப்ரவரி மாதத்தின் மத்தி வரை சூரிய உதயத்தின் பொழுது உங்களால் ஒரே விதமான நட்சத்திர கூட்டத்தை மட்டுமே பார்க்க முடியும். அப்படி இருக்க மாதத்தின் முதல் நாளாக நீங்கள் அனுமானிப்பது உண்மையில் முதல் நாள் இல்லை என்பதே உண்மை. அனைத்து ஆங்கில மாதங்களும் கிட்டத்தட்ட இதே போல்தான் வடிவமைக்கப்பட்டு உங்களை பின்பற்ற வைக்கிறார்கள். சூரியன் மற்றும் சந்திரன் என தனித்தனியாக வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட 2 நாட்காட்டிகளை பற்றி யாம் எடுத்துரைத்தோம் அல்லவா? இந்த 2 நாட்காட்டிகளையும் ஆதியில் உங்கள் மனித இன முன்னோர்களே உருவாக்கியது. இது மனிதர்களின் கண்டுபிடிப்பாக உங்களுக்கு பொதுவாகவே இருந்தது. ஆனால் எதிரிகள் இதை வைத்தும் மனித இனத்தை பிரிவினைப்படுத்தவே அதற்கு மதங்களை பூசி தனித்தனியாக பிரித்து மனித இனத்தையும் பிரித்தனர் என்பதே நிகழ்கால உண்மை. இந்த 2 நாட்காட்டிகளிலும் சில வசதிகளும் சில குறைபாடுகளும் இருந்தன. அப்படியானால் இந்த 2ஐயும் இணைத்து ஒரு புதிய விதமான நாட்காட்டியை உருவாக்கினால் என்ன என்று மனித இன முன்னோர்களுக்கு தோன்றியதன் விளைவுதான் சூரிய சந்திர நாட்காட்டி என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். இந்த நாள்காட்டி உருவாக்கப்பட்ட கண்ட தீவு கூட்டம்தான் இன்று வரை தென் இந்திய பெருங்கடலில் அமைதியாக மூழ்கி கிடக்கின்றது.
சூரிய சந்திர நாட்காட்டிகளில் பல்வேறு சுவாரஸ்யங்கள் ஒளிந்து உள்ளன. அதனை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழ வேண்டும். சூரியனையும் சந்திரனையும் மட்டுமே வைத்து நாட்காட்டி உருவாக்கிய மனிதர்களாகிய நீங்கள் ஏன் புதன், வெள்ளி, சனி போன்ற கிரகங்களை வைத்து நாட்காட்டிகளை உருவாக்கவில்லை என்ற இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரிவியுங்கள். சூரிய சந்திர நாட்காட்டிக்கும் இந்த கேள்விக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பதால் இதை பற்றி மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதை பற்றி மேலும் விரிவாக அடுத்த காணொளியில் விளக்குகிறோம். யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.